யார் இந்த மதன்? ஏன் அரசுக்குள்ள வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சி? 2013 நான் பள்ளி முடிக்கிற அந்த நேரங்களில் தலைவர் படத்தை எல்லாருமே முகப்பா பச்சுக்கிட்டு இருப்பாங்க. யார் இந்த தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்க்குது. அவரை பத்தி ஒவ்வொருவங்களும் இவர் அப்படி இருந்தார், கட்டுக்கோப்பா அவருடைய தமிழ் எழுத்தை வளர்த்தாரு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்பொழுது தலைவருடைய எண்ணங்கள் நோக்கங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய அப்பா நிறைய கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வைகோ கூட்டங்களுக்கு சென்று பார்த்து அந்த தலைவரை பற்றியும் தமிழ் தமிழர்கள் எதனால போல இது அவஸ்தப்படுறாங்க பத்தியும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன். அதுல நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்ப 7 பேர் விடுதலை கூட்டமானது அண்ணன் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுல அப்படியே ரோட்ல நின்று 7 பேர் விடுதலைக்காக அந்த சமயத்துல பேசுறாரு. குற்ற மலையில நின்று சீமானன் அந்த கூட்டத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பேசும்பொழுதுதான் நான் அந்த இதுல சிறு குழந்தை, நான் 12வது முடிச்சு அப்பதான் ஒரு கல்லூரி காலகட்டங்களும் நெருங்குறேன். அந்த கூட்டத்தை நான் பார்க்கும்பொழுது இந்த கட்சியில நான் பயணிக்கிறது சரியான முறை கட்சி, வேற எந்த கட்சி தமிழ்நாட்டில் சரியான இதை அரசியலை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரே ஒற்ற எண்ணத்துக்காக மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில போய் பயணிக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில சேர்த்துருக்கீங்க. உங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்க? முதல்ல நாம் தமிழ் கட்சியில பயணிக்கும் போது வீட்டுல சிறப்புங்கிற மாதிரி தான் இருந்தது. அதன் பிறகு போக தேர்தல் நீ கட்சிக்காக இவ்வளவு ஓடுற, உன்னோட உழைப்பை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கி, எதனால இவ்வளவு ஓட்டம் ஓடுற அப்படின்னு வீட்டுல நிறைய எதிர்ப்பு தான். இப்போ தேர்தலில் நிக்கிற வரைக்குமே வீட்டுல எதிர்ப்பு தான். அவங்களுக்கு ஒரு பக்கம் தான் பையன் பெருமையா வேட்பாளராக நிற்கிறான், நான் ஒரு சட்டமன்றத்தில் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில நிற்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெருமையா நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் உறவினர்கள்ட்ட நம்ம பையன் என்ன மாதிரி இது பண்ண போறானோ, என்ன இது பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு. நெஞ்சில பதிஞ்சிருச்சு இந்த கொள்கையோ, நம்ம எதுக்காக இந்த ஓட்டம் ஓடுறோம். இப்ப நம்ம ஒரு நாள் சாப்பிட்றோம்னா அடுத்த நாள் அந்த குழந்தைகளும் சாப்பிடணும், மற்றவர்களும் சாப்பிடணும் அப்படின்னு பேச ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அந்த ஒரு கொள்கைக்காக பின்னாடி போயிட்டோம். நம்ம அண்ணனோட கை கோர்த்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை எண்ணத்துக்காக தான் இது நாள் வரைக்குமே அண்ணனோட கை கோர்த்து அண்ணனோட பக்கம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம். 2014 கட்சி 2014 2026 வரைக்கும் நீங்க கட்சி சார்பாக என்ன போராட்டம்? வழக்கறிஞர் முறையில் நிறைய பிரச்சனைகள், அது இல்லாம சொந்த ஊர்ல ஏரி குளம் பிரச்சனைகள், ஆற்று மணல் திருடுறது, தொடர்ச்சியா காவேரி ஓரங்கள்ல ஆற்று மணல் திருடிட்டு வர்றாங்க. அதை கண்டித்து லால்குடி ரவுண்டானால மட்டுமே நாம் தமிழர் கட்சி சார்பாக குறைந்தது 15 முறை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம். அதன் பிறகு அந்த ரீச்சேப்பை விடுறதில்லை, சுத்தமா தடுத்துட்டாங்க. அது மணல் கொள்ளையில தொடர்ச்சியான போராட்டங்கள் இது நாள் வரைக்குமே நடத்திட்டு தான் வந்துட்டு. இவ்வளவு பெரிய ஆளுந்தும் ஏற்று நின்று பேசக்கூடிய திறனும் ஆற்றலும் என்கிட்ட இருக்கு. நான் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அஞ்சுவது கிடையாது, எதுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது, அதனால அஞ்ச மாட்டேன். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் இணைந்திருப்பது இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் ஆகிய அண்ணன் மதன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீ எப்படியா தம்பி இருக்க? நல்லா இருக்குண்ணா. வாழ்த்துக்கள்னா, அண்ணன் சீமான் அவர்கள இந்த தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலியை நான் 2 விதமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒரு வாக்காளரா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு வாக்காளராக நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த மதன்? அந்த மதன் யாரு? நெடுங்கூர் கிராமம், நம்மளுடைய பூர்வீக கிராமமானது நெடுங்கூர் தம்பி. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் நெடுங்கூர் கிராமம். சிறிய குக்கிராமத்துல தான் பிறந்த மதன் தான். ஏழை வீட்டு மதன் தான். அப்பா வழக்கறிஞர், அம்மா வீட்டு குடித்தனம். சிறு வயதிலிருந்து இந்த நெடுங்கூர் கிராமம், அது அருகாமையில் உள்ள கிராமங்களில் பாடாலூர் இதுமாரி போன்ற பள்ளிக்கூடங்களில் தான் நான் சிறு வயதுலேருந்து படித்தேன். நம்மளுக்கு கொஞ்சமாக விவசாயம் தொழிலில் எலுமிச்சப்பழமும் நெல் இதெல்லாம் விவசாய தொழிலும் பார்த்துக்கிட்டு சிரமப்பட்டு தான் படிப்பு காலம் இதுலேருந்து எல்லா காலமுமே சிரமப்பட்டு தான் இது நாள் வரைக்கும் நான் வளர்ந்தது. சட்டக்கல்லூரி வெளியில் அங்கே திருச்சியில் படித்து முடிச்சுட்டு இப்போ தற்பொழுது வழக்கறிஞராக லால்குடி நீதிமன்றத்திலையும் திருச்சி நீதிமன்றத்திலையும் நான் ஒரு 4-5 ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கேன். வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கேன். சரிங்கண்ணா. ஆனால் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறீங்க. இன்னொன்று, நீங்கள் பிறந்து வளர்ந்ததும் ஒரு கிராமத்தில் தான் பிறந்து. ஆமாம். அது உங்களுக்கு வழக்கறிஞராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். அதை விட்டு ஏன் அரசியலுக்குள்ள வந்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? 2014-13 இருக்கும் தம்பி. இருக்கும்பொழுது தலைவர்
படத்தை வந்து எல்லாருமே அந்த நேரங்கள்ல நீ பார்த்துருப்பீங்க. தலைவர் படத்தை எல்லாருமே முகப்பா பச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2013 நான் பள்ளி முடிக்கிற அந்த காலகட்டங்கள்ல பார்க்கும்போது யார் இந்த தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்க்குது. அவரை பத்தி ஒவ்வொருவங்களும் இவர் அப்படி இருந்தார், கட்டுக்கோப்பா அவருடைய தமிழ் எழுத்தை வளர்த்தாரு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும்பொழுது தலைவருடைய எண்ணங்கள் நோக்கங்கள்லாம் ஒரு சிறு சிறு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சமயத்தில் என்னுடைய அப்பா வந்து நிறைய கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்போ 7 பேர் விடுதலை கூட்டமானது அண்ணன் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே ரோட்டில் நின்று 7 பேர் விடுதலைக்காக அந்த சமயத்தில் பேசுகிறார். மழை கொட்டுற மலையில நின்று சீமானன்னு அந்த கூட்டத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு 2015. அந்த சமயத்தில் பேசும்பொழுதுதான் நான் அந்த இதுல வந்து சிறு குழந்தை, நான் 12வது முடிச்சுட்டு அப்பதான் ஒரு கல்லூரி காலகட்டங்கள் நெருங்குறேன். அந்த கூட்டத்தை பார்த்து அந்த சமயத்தில் பார்க்குறேன். அது போன்று அதற்கு முன்பு பெரம்பலூர்ல ஒரு கூட்டம் ஒன்று சீமானன் கூட்டத்தை பார்க்குறேன். வைகோ கூட்டங்களுக்கு சென்று பார்த்து அந்த தலைவரை பற்றியும் தமிழர்கள் எதனால போல இது அவஸ்தைப்படுறாங்கிறத பற்றியும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். அதில் நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2016 பிறகு நான் தமிழர் கட்சியில் சேர்றேன். நான் சேரும் பொழுது என்னுடைய உறவினரான மாமா ஒருத்தர் பிரபுதனபாலன் மற்றும் அந்த கட்சியில் வந்து சில நிறையா ஆட்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போய் நானாக தான் போய் சேர்றேன். நான் யாருடைய இதுலாம் இல்லை, டைரெக்டாக போய் சேர்ந்து நான் பார்க்கும் பொழுது இந்த கட்சியில் தான் நான் பயணிக்கிறது சரியான முறை கட்சி, வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து சரியான இதை அரசியலை கொடுக்கக்கூடிய முடியாது அப்படிங்கிற ஒரே ஒற்றை எண்ணத்துக்காக மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் போய் பயணிக்கிறேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துட்டீங்க. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க? வீட்டில் முதல் முறையாக சொல்லும் பொழுது அம்மா அப்பா எல்லாருமே, மனைவி இப்போ திருமணம் எனக்கு இப்போ தான் ஒரு 6 மாதம் தான் திருமணம் ஆகி, எல்லாருமே சொல்லும் பொழுது நாம் தமிழர் கட்சியா எப்பா அது ஏழைகளுடைய கட்சி அப்படின்னு வீட்டிலலாம் நிறைய எதிர்ப்பு தான். இப்போ தேர்தலில் நிற்கிற வரைக்குமே வீட்டிலலாம் எதிர்ப்பு தான். எந்த வீட்லேயும் என்னப்பா திடீர்னு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எதிர்ப்புலாம் நிறையாவே இருக்குது. நான் முதல்ல நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கும் போது வீட்டில் சிறப்புங்கிற மாதிரி தான் இருந்தது. அதன் பிறகு போக 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 தேர்தல் நீ கட்சிக்காக இவ்வளோ ஓடுற, உன்னோட உழைப்பை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கியே, எதனால் இவ்வளோ ஓட்டம் ஓடுற அப்படிங்கும்போது நம்ம நெஞ்சில் பதிஞ்சிருச்சு இந்த கொள்கையோ, இந்த நம்ம எதுக்காக இந்த ஓட்டம் ஓடுறோம். இப்போ நம்ம ஒரு நாள் சாப்பிட்றோம்னா அடுத்த நாள் அந்த குழந்தைகளும் சாப்பிடணும், மற்றவர்களும் சாப்பிடணும் அப்படின்னு பேச ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ தான் மட்டும் சாப்பிட்டா நினைப்பாங்க. ஆனால் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் அடுத்தவங்களும் சாப்பிடணும், அனைத்து உயிர்களும் வாழணும், இந்த தமிழ்நாட்டில் வந்து அனைத்து உயிர்களும் வாழணும், அனைத்து உயிர்களும் இருக்கணுங்கிறத பேசுகிற ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான், நம்ம அண்ணன் மட்டும்தான். அந்த ஒரு கொள்கைக்காக பின்னாடி போயிட்டோம். நம்ம அண்ணனோட கை கோர்த்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை எண்ணத்துக்காக தான் இது நாள் வரைக்குமே அண்ணனோட கை கோர்த்து அண்ணனோட பக்கப்படாமல் நின்றுட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ உங்க வீட்டுல ஏத்துக்கலன்னு சொன்னீங்க, இப்ப வேட்பாளரா வேற நிக்கிறீங்க, எப்படி ஏத்துக்கல வேட்பாளரா எப்படி சொல்ற உடன்பாடு. அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து தான் பையன் வந்து பெருமையா வந்து வேட்பாளராக நிற்கிறான், நான் ஒரு சட்டமன்றத்தில் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில நிற்கிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெருமையா நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் உறவினர்கள்ட்ட நம்ம பையன் என்ன மாதிரி இது பண்ண போறானோ, என்ன இது பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அவங்க மீறி நான் உனக்காக நிற்கிறேன்ப்பா, நீ நின்றுட்ட நிற்கிறேன்ப்பா அப்படின்னு இது வரைக்குமே உறுதுணையா அப்பா அம்மா தங்கை மனைவி எல்லாருமே இது வரைக்கும் உறுதுணையாக தான் இருக்காங்க. அதெல்லாம் யாரும் எந்த இதுலேயும் இது கிடையாது. சரிங்கண்ணா. இப்போ 2016 கட்சியில் சேர்ந்துட்டீங்க. 2016 2026 வரைக்கும் நீங்கள் கட்சி சார்பாக என்னென்ன போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் பங்கேற்று? வழக்கறிஞர் முறையில் நிறையா பிரச்சனைகள் சொல்லணும்னா ஒரு திருமுனை கூட்டம் போட போவோம். இப்போ எங்கள் ஊரில் நெடுங்கூரில் ஒரு திருமுனை கூட்டம் போட்டேன். 2017 திருமுனை கூட்டம் போடுறேன். அப்போ வந்து நான் இளம் நான் சட்டக்கல்லூரி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 5 ஆண்டுகள் சட்டக்கல்லூரி படித்தேன், 3ஆம் ஆண்டு தான் படிக்கிறேன். அப்போ என்னுடைய கிராமத்தில் ஒரு திருமுனை கூட்டம் போடுறோம். அப்போ வந்து என்னுடன் ஊரில் சின்ன சின்ன பசங்க தான் இருக்காங்க. ஒரு திருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கடிதம் கொண்டு போய் கொடுக்குறோம். அனுமதி கடிதம் கொடுத்தோன்னே தலைவர் படத்தை வந்து எடுக்கிறாங்க. தலைவர் படத்தை நீ வைக்கக்கூடாது, தலைவர் படத்தை பேனர்லேருந்து அப்படியே கிழிச்சு எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு திருமுனை கூட்டம் கூட இந்த கட்சியில் வந்து போட முடியாத நிலைமைக்கு
காவல்துறை அடக்குமுறை இருக்கும். அந்த அடக்குமுறையெல்லாம் இல்லை, நாங்கள் போட்டு தான் அவங்க இப்படி தான் வச்சு ஆகுவோம், தலைவர் படத்தை வைப்போம், அண்ணன் படத்தை இப்படி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடி கட்டுவோன்னு தொடர்ச்சி அனைத்து போராட்டங்களும் பண்ணியிருக்கோம். நாம் தமிழ் கட்சி சார்பாக அதே மாதிரி நம்ம 7 பேர் விடுதலை, ஸோ தொடர்ந்து அந்த 7 பேர் விடுதலைக்காக அண்ணன் நடத்திய பொதுக்கூட்டங்கள் அனைத்திலுமே நான் முன்னிலை நிறுத்தி இது பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சொந்த ஊரில் இருந்த பிரச்சனைகள் நிறையா, ஏரி குளம் பிரச்சனைகள், மற்ற இப்போ நம்ம மால்வாய் கிராமத்தில் 350 சவரன் நகைகளை ஒரு நபர் எடுத்து வச்சிருக்காரு, அந்த பிரச்சனை. அது இல்லாமல் அவர் உண்டியல் பணத்தை முழு பணத்தையும் ஒரு தனிநபர் கட்டுப்பாடுல வச்சிருக்காரு, அந்த பிரச்சனைக்கு முழு மூச்சா முன்னாள் நின்று இது நாள் வரைக்குமே என்னுடைய பங்களிப்பு என்னன்னா, இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில் முழு பங்களிப்பாக நின்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழு பங்களிப்பு பண்ணு. அதே மாதிரி ஆற்று மணல் திருடுறது தொடர்ச்சியாக காவேரி ஓரங்கள்ல ஆற்று மணல் திருடிட்டு வராங்க. அதை கண்டித்து லால்குடி ரவுண்டானால மட்டுமே நாம் தமிழர் கட்சி சார்பாக குறைந்தது 15 முறை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு பாலம் ஒன்று கேட்டு தொடர்ச்சியாக நம்ம பசங்க தகவல் உரிமை சட்டத்தில் மூலமாக போட்டு ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு லால்குடி இதில் நகரத்தில். தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக லால்குடி நகரத்தில் நடந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா என்னோட ஒத்துழைப்பு இருக்கு, இதனால் வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். போராட்டங்கள் பண்ணிருக்கீங்க, இதுல ஏதாவது ஒரு போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கா? உறுதியா தம்பி. ஆற்று மணல் கொள்ளை வந்து கூகூர் இதுல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சி சார்பா ரவுண்டானாவில் தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டங்கள் பண்றோம். அதன் பிறகு அந்த ரீச்சேப்பை விடுறதில்லை, சுத்தமா தடுத்துட்டாங்க அந்த மணல் கொள்ளையில. அதே மாதிரி இந்த பூமி பாலம் கோயிலுக்கு தொடர்ச்சியாக மனு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கான இதுவும் வேர்க்கை நடுவில் வந்து அவருடைய அரங்கத்துறையை வந்து மாற்றிட்டாங்க, திரும்ப அவரை வந்து இப்போ உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ச்சியான போராட்டங்கள் இது நாள் வரைக்குமே நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதேமாரி நம்ம மணச்சநல்லூர் தொகுதி சார்பாக ஒரு பேரூரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஈபியில் அடிப்பட்டு இறந்துட்டாங்க. அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அன்றைய தினமே அவருக்கு வந்து ஒரு அரசாங்கத்து சார்பாக ஒரு நிதி வாங்கி கொடுக்கப்பட்டு அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். அதுமாதிரி தொடர்ச்சியான இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல போய் நாம் தமிழ் கட்சி சார்பாக நாங்கள் தான் நிற்கிறோம். வேற எந்த கட்சி அரசியல் கட்சி நிற்கிதாங்கிறது எனக்கு தெரியாது, எந்த கட்சியும் நிற்கிறதும் கிடையாது. ஆனால் நாம் தமிழ் கட்சி அந்த இடத்துல முதல்ல நிற்குது. லால்குடி சட்டமன்ற தொகுதியில் வந்துடலாம். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளர் ஆகிய உங்களுக்கு வாக்கு செலுத்தணும். இன்னொன்று, நீங்க பிறந்து வளர்ந்த சட்டமன்ற தொகுதி இதுக்குள்ளதான் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க சின்ன பிள்ளை இருந்து என்ன அடிப்படை பிரச்சனையா பாக்குறீங்க மக்களுக்கு? நீங்க வென்று வந்து அதுக்கான தீர்வு எதை பாக்குறீங்க? ஒரு 2006ஆம் ஆண்டு முதல் முறையா சவுந்தர பாண்டியன் என்ற நபர், நான் அப்போ 2006ஆம் ஆண்டுல ஒரு 5ஆவது 6ஆவது படிச்சிருப்பேன். அப்பதான் முதல் முறையா சவுந்தர பாண்டியன் என்ற நபர் நிற்கிறாரு, அவர் வெற்றி பெறாரு. இது நாள் வரைக்குமே அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். 20 ஆண்டு காலமா அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். அவரை நீ பார்த்திருக்கியாலேன்றல, பார்த்திருக்கியா? அவரை சட்டமன்றத்தில் போவார் வருவார். சட்டமன்றத்தில் வேற யாராவது பேசும்போது பின்புறம் தான் அவரை பார்க்க முடியும். நீ சட்டமன்றத்தில் பேசி பார்த்துருக்கியா? அவரை பேசவே மாட்டார். அவருடைய வேலை என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர் 20 ஆண்டு காலமாகவே போவார், அமைதியாக கையெடுத்து கும்பிடுவார், உட்காந்துருப்பார், வருவார். 20 ஆண்டு காலமாகவே இங்கே எந்த ஒரு இதுவுமே சட்டமன்றத்தில் பேசவும் இல்லை. இந்த லால்குடி தொகுதி எது ஒன்றும் வாங்கி கொடுக்கவும் இல்லை. ஒன்றில் அரசாங்க மருத்துவமனை லால்குடி நகரத்தில் எப்படி இருக்குன்னு போய் பாரு. அரசு மருத்துவமனை நிலைமை மோசம். அடுத்து நீதிமன்றத்துக்காக எத்தனையோ முறை வழக்கறிஞர்கள் பாய்காட் பண்ணியிருக்கோம், வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். இது நாள் வரைக்குமே ஒரு நீதிமன்றம் தனியார் கட்டடத்தில் தான் இருக்கு. இதுல வந்து அமைச்சருடைய சொந்த ஊர் இதுதான், KNRுடைய சொந்த ஊர் இங்கேருந்து நெடுங்கூர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தான் அமைச்சர் ஊரும். ஆனால் அவருடைய கிராமத்து ஊரில் இருக்கிற இடத்துல நீதிமன்றம் வாடகை கட்டடம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாடகை கட்டடம், தாலுக்கா அலுவலகம் வாடகை கட்டடம், அனைத்துமே வாடகை கட்டடங்கள் தான். எதுவுமே அரசாங்க கட்டிடங்கள் கிடையாது. எதனால? எல்லாமே வாடகை கட்டடம். அதுவும் நீதிமன்றத்துள்ளார நீ உள்ளார போயிட்டு வெளில வர முடியாது, அந்த அளவுக்கு நெரிச்சலாக இருக்கு. எல்லாமே வாடகை. ஏன்னா இடம் இல்லைங்கிறாங்க. இடம் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், யார் வச்சிருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். லால்குடி மக்கள் யார் எல்லாத்துக்குமே தெரியும் எங்க இடம் இருக்கு, யார்கிட்ட அவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறது. லால்குடி தொகுதி மக்கள் எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இதுமாரி அரசு அலுவலகங்களை தனியார் கட்டடத்தில் கொடுத்துருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு வேற ஏதாவது பள்ளிக்கூடங்கள் இது போல கட்டலாம் லால்குடி தொகுதிக்குள்ளார. பேருந்து நிலையத்தை அது தள்ளி கொண்டு போய், ஏற்கனவே நல்ல பேருந்து நிலையம் தான் அந்த இடத்துல இருக்கு, பேருந்து நிலையத்தை பூவாளூர் ரோட்ல தள்ளி கொண்டு போய் அவர் இடத்துல பக்கத்தில் கட்டி வச்சிருக்காரு. எதுடா பேருந்து நிலையமே நாங்கள் கேட்கலையே. அங்கே பேருந்துலேருந்து இறங்கி மக்கள் எவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க உள்ளார? பேருந்து நிலையமே அவங்க கேட்கல. அவர் இடத்து பக்கத்தில் பேருந்து நிலையம் வச்சா அவருடைய இடம் வந்து மார்க்கெட் வேல்யூ அதிகரிக்கும்
அப்படிங்கிற ஒரே ஒற்றை எண்ணத்துக்காக மட்டுமே பேருந்து நிலையத்தை அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதற்கு இப்பையிலேருந்தே திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இப்பயே திறந்துட்டாதான். ஏன்னா பேருந்து நிலையம் திறந்தாலும் கலைஞர் முனையம் பேருந்து நிலையம் அப்படின்னு வைக்க முடியும். இப்போ மற்ற இதெல்லாம் திறந்தா இது அரசு அலுவலகம் சார்பதிர் அலுவலகம் திறந்தா சார்பதிர் அலுவலகம்னு வச்சிட முடியும், கலைஞர் சார்பதிர் அலுவலகம் வைக்க முடியாதுல்ல. அப்படிங்கிற எண்ணத்துக்காக மட்டுமே அவர் இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்க கட்டிடத்தில் அனைத்து நிறுவனங்களும் அரசு மருத்துவமனை தரமான மருத்துவமனையை நாம் தமிழர் கட்சியில் உருவாக்க முடியும். இது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் நான் முடியுங்கிறத உறுதிப்பட சொல்கிறேன் தம்பி. சாலை வசதிகள் சரிவர லால்குடி தொகுதி முழுக்கவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் இப்போ இந்த சிறிய சாலை, இந்த சாலை நெடுங்கூர் டு நீ புள்ளம்பாடி சாலை போ, அந்த சாலையில் ஒரு இடங்களோட சாலை சரி இருக்காது. ஏன்னா தொடர்ச்சியாக இங்கேருந்து கனிம வளங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போய் மற்ற மாவட்டங்களில் அண்மை மாவட்டங்களில் கொடுக்குறாங்க. அண்மை மாநிலம் வரைக்குமே இங்கே உள்ள கனிமங்கள் தான், கல் தான், மணல், எம்சண்ட், பீசண்ட், மற்ற ஜல்லி, போக்குவரத்து எல்லாமே மற்ற அண்டைய மாநிலங்களுக்கு கூட கடத்தி கொண்டு போகிறாங்க. அந்த நிலைமைக்கு இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க கனிமத்தை. அதை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது கனிமங்களை கண்டிப்பாக தடுப்போம். இது இதுக்கான இது என்னங்கிறது தீர்வுங்கிறத சீமானனே வரைவுலேயே சொல்லியிருக்காரு. கனிமங்களை நாங்கள் எப்படி உருவாக்குவோம், எந்த முறையில் கனிமங்களை வச்சிருக்கணும் வேண்டும் தான். அதற்காக இவ்வளோ தேவையில்லை. ஒரு நிலத்தடி நீர்மட்டமே உருவாகாத அளவுக்கு இங்கே உள்ள நீங்கள் எல்லா வீட்டுக்கும் போங்க, இந்த பக்கத்து கிராமங்களில் உள்ள வீட்டுகளுக்கும் போங்க, எல்லாத்து வீட்டிலுமே வீடு விரிசல் ஓடி இருக்கும். ஏன்னா மருந்து அதிகமாக வச்சு வெடி வெடிக்கிறதுனால என்னென்ன கல் எடுக்கணுங்கிறத வெடி வெடிக்கிறதுனால எல்லாத்து வீட்டிலுமே விரிசல் விழுந்திருக்கு. அதற்கு காரணம் அதிக ஆழங்களை தோண்டி தோண்டி இந்த ஈரியில் இருக்க தண்ணீர் வளத்தையும் மீதாக்கிட்டாங்க, வீடுகளையும் சேதப்படுத்தி இந்த மக்களுக்கு சாலை வசதியும் சரியான முறையில் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த திமுக 20 ஆண்டுகள சவுந்தரபாண்டியனோட ஆட்சி தான். இதை நான் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நான் சட்டமன்ற உறுப்பினர்னா கனிம வளர்ப்புக்குள்ளே கண்டிப்பாக தடுப்பேன் என்பதை லால்குடி தொகுதி மக்களுக்கு தெளிவுபட சொல்கிறேன். நடுவில் ஒரு 5 ஆண்டுகள் இங்கே தச்சங்குறிச்சி கிராம பக்கத்தில் வனப்பகுதியில் டாஸ்மார்க் இயங்குது. இப்போதான் ஒரு 3 வருடங்களாக தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு. அந்த டாஸ்மார்க்கு, அதுவும் ரெட்டிமாங்குடி போகிற ரோட்லேயும் ஒரு டாஸ்மார்க்கு, அடுத்து தச்சங்குறிச்சி மெயின் ரோட்லேயும் ஒரு டாஸ்மார்க், 2 டாஸ்மார்க் ஒரே இடத்துலையே ஒரு வனப்பகுதிக்குள்ளார 2 இடத்துல டாஸ்மார்க். எதுக்கு இந்த 2 இடத்துல டாஸ்மார்க்? இந்த டாஸ்மார்க்கால விளைவுகள் ஒரு லால்குடியிலிருந்து இந்த கிராமங்களுக்கு வரணும்னா அந்த வழியாக தான் அனைத்து மக்களுமே வந்தாகணும். அது ஏற்கனவே வனப்பகுதி. அந்த வனப்பகுதிக்குள்ள 2 மதுபான கடைகள். இந்த மதுபான கடையினால கொள்ளை அனைத்து நடந்துட்டு தொடர்ச்சியா. இந்த மதுபான கடை என்ன தம்பி, ஒரு மதுபான கடை தச்சங்குறிச்சியில இயங்கி வருது. அந்த மதுபான கடைக்கு வெளியில மதுவை வாங்கிட்டு ஃபாரஸ்ட் உள்ளார போயிடுறாங்க. ஃபாரஸ்ட் உள்ளார போய் தொடர்ச்சியா மது அருந்துட்டு அங்க இருந்து வெளியே வர அன்றாட மக்கள்ல மிரட்டி அவங்களுக்கு காசுகள்லாம் பிடுங்கிட்டு அவங்களை அனுப்புறாங்க. ஒரு மக்கள் அந்த வழியா போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கி நடுவில் அந்த டாஸ்மார்க்குங்கிறது இல்லை. ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷமா அந்த டாஸ்மார்க் இருக்கு. அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரெட்டிமாங்குடிங்கிற இடத்துலயும் டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணாங்க. அந்த 2 இடத்துலயுமே இப்போ டாஸ்மார்க்குங்கிறத உருவாக்கி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் இப்போ நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுபான கடைகள்லாம் இவ்வளோ இல்லை. உண்மையாக என்ன சொல்லணும்னா அதிமுக ஆட்சியில் 11 to 11ங்கிறது ஏதாவது போர்டு பார்த்துருக்கியா? கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாரு, திருச்சியை சுற்றி 11 to 11, இங்கே சுற்றி 11 to 11. 11 to 11 என்ன, கல்லா 11 மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவோம், நைட்டு 11 மணிக்கு திறந்து வச்சிருப்போம். இது உடக்கே அநியாயமா தெரில. மற்ற இதை திறந்து வையான்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு உட்காந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்க. 11 to 11 எல்லா இடத்துலையும் 11 to 11. திருச்சி முழுக்க பார்த்தீங்கன்னா 11 to 11 கடையில் தான். அதை முற்றில் நாம் தமிழருக்கு ஆட்சி வந்துன்னா அது வேற்கனவே வரையில சொல்லியிருக்கோம். நாம் தமிழர் ஆட்சி வந்தால் டாஸ்மார்க்குங்கிறதே இருக்காது, மதுபான கடைங்கிறதே கிடையாது. மதுபான கடையில் அனைத்தும் மூடப்படும். தமிழகம் முழுக்க அண்ணனுடைய ஆட்சியிலே ஏதாவது சொல்லியிருக்காரு, தமிழகம் முழுக்க இருக்க மதுபான கடைகள் மூடப்படும் கண்டிப்பா நாம் தமிழர் ஆட்சியில. அடுத்து இங்க இந்த குவாரிகளை மூடுவேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்து குவாரிகள் எந்த குவாரிகளும் இருக்காது. வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடாது. அதை உறுதியாக சவால் விட்டு சொல்கிறேன். அடுத்து மணல் கொள்ளை
காவேரி கொள்ளிடம் ஆற்று அருகில் இருக்க மணல் கொள்ளைகளை தடுத்து நிறுத்துவோம் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்த உடனே. அடுத்து டாஸ்மார்க்கு இது போன்ற இது அனைத்துகளையும் அடிச்சு இருக்கும். சாலைகள் மிக சிறப்பாக சாலைகள் இருக்கும். அடுத்து காவேரி தண்ணீர் இங்க இருக்க ஒரு கிராமங்களுக்கு மட்டும்தான் வருது, ஒரு சில கிராமங்கள் காணக்கிளினூர் வரைக்கும் தான் வருது. அந்த காவேரி தண்ணீர் அனைத்துமே தூய தண்ணீரா இங்க இந்த கிராமங்கள் வரைக்கும் வரத்துக்கான ஏற்பாடுகள் செய்வேன். அடுத்து நம்ம இதுக்கு விவசாயத்திற்கு நல்ல ஒரு நெல் போன்றவைகளை கொடுத்து நல்ல முறையில் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருப்போம். இலவசமான மருத்துவம் அனைத்து பேத்துக்குமே இலவசமான மருத்துவங்கள் கிடைக்கிறதுக்கான வழிகள் செய்வேன். அடுத்து வந்து நம்ம கல்வி, இங்கே கல்வி நிலையங்கள் வந்து இந்த லால்குடி முழுக்கவே எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி நிலையங்கள் சரியான முறையில் கிடையாது. ஏன்னா இடம் சரியான வசதி இல்லை, அதனால கல்வி நிறுவனங்களை சின்னதாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இது வரைக்குமே கட்டமைப்பு கொண்டு போயிருக்கேன். அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், எதுவுமே சரிவர கிடையாது. அது சரியான முறையில் கல்லூரிகள் சிறப்பான முறையில் கல்லூரிகள் தரமாகவும் கிடைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க வழிவகை செய்வேன். அடுத்து நம்ம மானிய விலையில பொருட்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கு மக்களுக்கு உதவிகரமாக இருப்பேன். லால்குடி அரசு பள்ளிகளில் நடக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு குப்பையை வந்து அள்ள முடியாமல் ஒரு குப்பை வந்து அதே இடத்துல கொட்டி கிடக்கு. குப்பையை அள்ளலன்னு சொல்லி அடுத்த நாள் ஒரு பத்திரிகையாளர்கள் அனைவருமே அந்த பத்திரிகையில் செய்தி போட்டப்பட்டு அந்த குப்பையை வந்து அள்ளுறாங்க. அடுத்து மது பிரியர்கள் தொடர்ச்சி காம்பவுண்டே கிடையாது. லால்குடி பள்ளியில் வெளியே காம்பவுண்டே கிடையாது. அந்த உள்ளார போய் மது அருந்து கூடமாகவே பள்ளியை பார்த்துட்டாங்க. பள்ளியில் வந்து மது அருந்திட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பள்ளியில் முன்னாள் மாணவர்கள்னு சொல்லிக்கிட்டு ஒரு இது குரூப்பு தொடர்ச்சியாக மது அருந்தி அந்த பள்ளிக்கூடங்களில் பாட்டில் அனைத்து பிளாஸ்டிக் பொருளுமே அந்த இடத்துல போட்டு அப்படியே ஒரு பாரில் கிடந்தால் எப்படி கிடக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்த போட்டு அந்த இடத்துல தவறான முறையில் ஒரு பள்ளிக்கூடத்தை தவறான முறையில் உபயோகித்து வராங்க. ஏன் அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுனால பள்ளித்துறை அமைச்சர் என்ன ஆக போகுது? எதற்கோ செலவு பண்ணுறாரு. ஏன் அந்த பள்ளியோட தரத்து தெரியும்? அவருடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு சொல்கிறாருல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஊர் எங்க? அன்பில் பக்கத்தில் லால்குடியிலேருந்து 5 கிலோமீட்டர். அங்கே இருக்க செயல் தெரியலையா அவருக்கு? பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய செயல் தெரியாமையா இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி? சொல்லுங்க. இதில் பள்ளி கல்வித்துறையில் நான் தரமாக செய்கிறேன் அப்படிங்கிறாரு. சைக்கிள் கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. சைக்கிள் லேப்டாப்லாம் அந்த குழந்தைகள் வாங்க முடியும். ஆனால் தரமான கல்வியும் அது சுத்தமான குடிநீர் தான் பள்ளிக்கு தேவை. அது கிடைக்குதா? சுகாதாரமான வாழ்க்கை தான் தேவை. அது கிடைக்குதா? இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை. லேப்டாப் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? சைக்கிள் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. தரமான கல்வியும் அந்த குழந்தைகளுக்கான தரமான இதையும் கற்றுக் கொடுக்கறது தானே பள்ளி கல்வித்துறையின் வேலை. அவரோட சொந்த ஊர்லேயே இந்த நிலைமை. லால்குடியில் மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் அமைச்சிட்டாங்க, பெரிய மேம்பாலமாக அமைச்சிட்டாங்க. இந்த பேருந்துகளுக்கும் அந்த பக்கம் இருந்து வர நபர்கள், நடந்து வருபவர்கள், சைக்கிளில் இருசக்கர வாகனத்தில் வரவங்க சப்வே வழியாக பரமேஸ்வரபுரத்துலேருந்து வெளியே வந்து சப்வே வழியாக வரணும். அந்த சப்வே இடத்துல மழை பெஞ்சு தண்ணி இது நாள் வரைக்கும் தேங்கி இருக்கு, தொட்டி போல தேங்கி இருக்கு. அந்த தண்ணியை எடுக்கவும் முடியல. தண்ணி வராமல் உள்ளார வராமல் ஒரு செவுறு எழுப்புங்க. இந்த தொகுதி மக்கள் நடந்து போய் பேருந்துக்கு ஏறுறதுக்கு, பேருந்து சப்வேலேருந்து ஏறி இறங்கினா பேருந்து நிலையம், பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு சப்வேல இறங்கி நடந்து போயாகணும். ஏன்னா மேம்பாலத்தில் மேலே நடந்து போகிறாங்க மக்கள். மேம்பாலம் சிறிய மேம்பாலம் தான் அது. அந்த மேம்பாலத்தில் இரு பக்கமும் மக்கள் நடந்து போனாங்கன்னா மேம்பாலத்தில் இருசக்கர வாகனமும் 4 சக்கர வாகனமும் தொந்தரவுல நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். அதனால சப்வே சரி பண்ணி கொடுங்க. இந்த சப்வே வழியாக வந்து நாங்கள் வந்து பேருந்து நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த மக்கள் சப்வேக்காக அந்த மக்கள் வந்து லால்குடி மக்கள் போராடிக்கிட்டு வராங்க. அந்த சப்வேல இருக்க தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு ஒரு செவுறு எழுப்பி கொடுக்கறது தான். அதை இது நாள் வரைக்கும் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டுது. அதே ஏகப்பட்ட மக்கள் போராடிட்டு வராங்க. அது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து நாங்கள் எளிய பிள்ளைகள் கண்டிப்பாக செய்து கொடுப்போம் லால்குடி மக்களுக்கு. இந்த காணொலி மூலமாக தொகுதி மக்களுக்கு நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா? தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா 500 ரூபா காசு தூக்கிட்டு வருவாங்க, வந்து 500 ரூபா கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாமா வாக்கு செலுத்துங்கம்மா எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எளிய பிள்ளைகள், நாங்கள் காசு கொடுத்து வாக்குவாங்களே, நாங்கள் நேர்மையும் உண்மையாக நிற்கிறோம், நேர்மையும் உண்மையும் குறிக்கோளோட கொண்டு நிற்கிறோம். இந்த 20 ஆண்டுகளமா இந்த திமுகவுடைய கோட்டைங்கிறாங்க. வேணா நீங்க கேளுங்க, திமுகவுடைய கோட்டைங்கிறீங்கல்ல ஐயா, 20 ஆண்டுகளமா என்ன செஞ்சிருக்கீங்க? திமுகவோட கோட்டை என்ன செஞ்சிருக்கீங்க? எதுவும் கிடையாது. இனிமேலும் நீங்க வாக்கு செலுத்தி மக்கள் என்ன செய்ய முடியும், செய்ய போறாங்கன்னு சொல்றீங்க.
எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. வாக்கு ஒரு முறை தான் செலுத்த போறீங்க. அனைவருக்குமே ஒரு முறை தான் வாக்கு. இதே யாரு எங்க ஐயா எடப்பாடிக்கா இருந்தாலும் அவரு ஒரு முறை தான் வாக்கு செலுத்த முடியும். இதே ஸ்டாலினா இருந்தாலும் ஒரு முறை தான் வாக்கு செலுத்த முடியும். யார் நல்லவங்க, யார் இந்த நாட்டை காப்பாத்துவாங்க அப்படின்னு ஒரு முறை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நாங்க எளிய பிள்ளைகள், நேர்மையும் உண்மையா நிக்கிறோம். நாங்க யாருக்கிட்டையும் காசு கொடுத்து அவங்க வந்து ஓட்டு கேட்க வருவாங்க. நாங்க உண்மை நேர்மையா நிக்கிறோம். சிந்திச்சு ஒரு முறை யார் நல்லவங்க, எதுக்காக இவங்க நிக்கிறாங்க, நாம் தமிழக சபா யார் இவர் வேட்பாளர் நிக்கிறாரு, எதற்காக நிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முறை சிந்திச்சு இந்த ஒரு முறை நாம் தமிழர் கட்சி விவசாய சிங்கத்துக்கு வாக்கு செலுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.